Dear 10th standard students, second chapter, exercise 2.5, fourth sum. The sum repeated year question la keta sum. இதுல find the 19th term of an AP minus 11, minus 15, minus 19, dot dot dot. அதாவது தமிழ்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 19வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் given AP எடுத்து எழுதிக்கோங்க. given AP minus 11, minus 15, minus 19, dot dot dot. AP sumல term கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? Tn equal to A plus n minus 1 into D. இதுல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க APலயே நமக்கு இந்த ஏயோட வேல்யூ, என்னோட வேல்யூ, டியோட வேல்யூ எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை எடுத்து எழுதிக்குவோம். இதுல இந்த ஏங்கிறது இந்த ஏபில இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இதை T1, இது T2, T3 இப்படி நம்ம எடுத்துக்குவோம். அப்ப ஏங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? A equal to minus 11. கரெக்டா போட்டுக்கோங்க. நம்பருக்கு முன்னால மைனஸ் இருந்தா minus 11 இதை கண்டிப்பா மறக்காம நீங்க போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஃபார்முலால என்ன இருக்கு? nங்கிறது அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொன்னது. இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 19th term கேட்டிருக்காங்க. அப்ப அதுதான் n. அப்ப n equal to 19. நெக்ஸ்ட் dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். இதுல D கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? T2 minus T1. T2ங்கிறது என்னது? இந்த 15. T1ங்கிறது minus 11. அப்ப T2 இருக்க இடத்துல என்ன போடுவோம்? minus 15. ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ் T1ங்கிறது minus 11. அப்ப ரெண்டு மைனஸும் பக்கத்துல வராது. அப்ப என்ன செய்யணும்னா minus 11ங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பிராக்கெட்ல போடணும். நெக்ஸ்ட் minus 15 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 11. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, ஒரு நம்பர் மைனஸ் சைன்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கு. இப்படி இருந்தா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன அடையாளம் இருக்கோ அதை தான் போடணும். அப்ப D equal to பெரிய நம்பர் எது? 15. என்ன 15? minus 15. அப்ப 15ல 11 சப்ராக்ட் பண்ணுனா 4 வரும். என்ன 4? minus 4. இப்ப எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஃபார்முலால இதெல்லாம் என்ன செய்ய போறோம்? அப்ளை பண்ண போறோம். A என்னது? minus 11. ஃபார்முலால பிளஸ் இருக்கு, பிளஸ் n என்னது? 19 minus 1. D என்ன கண்டுபிடிச்சோம்? minus 4. இந்த minus 11 அப்படியே இறக்கிருங்க. minus 11 plus 19ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 18 into minus 4. minus 11. இந்த பிளஸ் அப்படி வச்சுக்கோங்க, பிளஸ். இப்ப பாருங்க 18 வந்து பிளஸ் சைன்ல இருக்கு, 4 வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப மல்டிப்ளைல பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 18ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 72. நெக்ஸ்ட் ஸ்டெப் minus 11 plus into minus, minus 72. ரெண்டு நம்பருமே என்ன சைன்ல இருக்கு? மைனஸ் சைன்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்பர்ஸை கூட்டிட்டு மைனஸ் சிம்பல் போடணும். 11ஐயும் 72ஐயும் கூட்டினா என்ன வரும்? 83. என்ன சைன் போடணும்? மைனஸ். அப்ப மைனஸ் 83. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 19th term
of an AP is என்ன ஆன்சர் -83. அப்ப இந்த ஏபில 19வது இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னா -83. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.